நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. திரைப்படம் என்றால் ஒரு ஸ்டுடியோக்குள்ள எடுக்கப்பட்ட திரைப்படத்தை கிராமத்திற்கு அழைத்து வந்த உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்ட்டு அந்த வணக்கத்தையே ஒரு கலைநயத்தோட ஒரு டைரக்டர் சொன்னது தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மட்டும்தான். அந்த குரல் இருக்க அடாடாடாடா எத்தனையோ பேர் இமிட்டேட் பண்ணி பார்க்குறாங்க, இன்னும் அந்த டெப்த்து யாருக்குமே வரல. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு கை மட்டும் அப்படி மேலே வரும். அந்த 16 வயது நிலையில் 2 சூப்பர் ஸ்டாரையும் எப்படி காமிச்சிருப்பார் தெரியுங்களா? சப்பானி கமலஹாசன் காதில் கம்மலை போட்டு வாய் நிறைய வெட்டலை போட்டு ஸ்ரீதேவிட்ட வந்து சொல்லுவார், இங்கே பாரு சப்பானி, இனிமேல் உன்னை யாராவது சப்பானின்னு கூப்பிட்டா சப்புன்னு அரைஞ்சிரு, கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லு. எவன் கூப்பிட்றேன், ஒரு வேலையும் கூப்பிட மாட்டேங்கிறாக்கி, சப்பானின்னு தான் கூப்பிட்டு கொடுக்காக்கி, என்ன பண்ணுறது அப்படின்னு இன்னொரு இடத்துல அவங்க அம்மாட்ட பேசுவார். இந்த கோழிக்கு சிவப்பு பெயிண்ட் அடித்து விட்றான், அந்த பக்கத்தில் இருக்கவ திருடிக்கிட்டு போயிடுறேன், சிவப்பு மையை ஊற்றிக்கிட்டே சொல்லுவார், மழை வெச்சா திரும்ப வெள்ளை கோழி ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஊற்றுவார். ஒரு மனநிலை சரியில்லாத கைகால் விளங்காத ஒருவனை கதாநாயகன் ஆக்கி அந்த படத்தை வெற்றி படமாக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. ஏகிளி இருக்குது, வளம் இருக்குது, ஏரி கரை இருக்குது, சோலை குயில் இருக்கு, அட பருவ பொண்ணு பதுங்குக்குள்ள பயந்துங்க நிற்குச்சான், சேலையும் துணியும் வேட்டியும் இங்கே மாட்டிக்கிட்டு நிற்குச்சான், அடியே எவடியவ யாரியவ ஏய் அப்படிம்பாரு சிவாஜி கணேசன். என்ன அப்படியே அந்த கிராமத்தை நேராக படம் பிடிச்சி கொண்டு வந்து அந்த கடைசி பாட்டை ரசிக்காதவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மனசுக்குள்ள தாலாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. பதில பார்க்கணும். ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா, ஏங்காதே அத உலகம் தாங்காதே, அடுக்குமா சூரியன் கருக்குமா. என்ன சொல்லுவேன் என்னுள்ளம் தாங்கல, மெத்த வாங்குனேன் தூக்கத்தை வாங்கல. இந்த பாடு படாத மனுஷன் உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது. மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை. ஏதோ என் நெஞ்சுக்கு நாம் பாட்டு பாடி ஒவ்வொரு வரியையும் மனிதன் ரசித்து ரசித்து வாழ்வியலோடு இணைத்து பார்த்த படம் முதல் மரியாதை. அதை தந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா? ஐயா, கண்ணதாசனுமே தன் மனைவியை ரொம்ப நேசிச்சவர். ராசாத்தி அம்மாவை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருப்பாரு, அவள் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் காத்தவள்னு சொல்லியிருப்பாருங்கய்யா. ஐயா, கண்ணதாசன் தன் மனைவியை பற்றி பெண்ணை மதிப்பதாக வேற ஏதாவது பாடல்கள் பாடியிருக்காராங்கய்யா? கண்ணதாசன் பெண்களை பற்றி பாடுறதா? அவர் பெண்களை பாடின மாதிரி கண்ணதாசனை தவிர வேற யாராலையும் பாட முடியாது. தன்னுடைய செவிகள் பழுதான மனைவியை நினச்சி எழுதின பாட்டு தான் அது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டோ. இந்த பாடல் இந்த சிச்சுவேஷனுக்கு கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் பாடல் எழுத முடியாது. அப்போ அதனால தான் அவர் கவி அரசர்.
அதனால தாங்க ஐயா அவர் பாடியிருக்காரு, எத்தனை பெண்கள் மண்ணில் இருந்தன சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிறவாகும், இறைவனின் சக்தி உறவாகும்னு சொல்லி தன் மனைவியை எவ்வளவு நேசிச்சது இருந்தா எவ்வளவு போற்றினார் என்றால் அந்த பாடலை பாடியிருப்பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, கம்பங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்டிப்பட்டின்னு ஒரு ஊருங்க ஐயா. அந்த ஊரில் போன மாதம் ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறப்பு விருந்தினராக என்னை கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக போயிருந்தேங்க ஐயா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்தக்கூடியது ஒரு பெண்மணி கௌசல்யான்னு சொல்லி, அவங்க தான் முழுக்க நிர்வாக பொறுப்பு முழுப்பதும் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய கணவன் அந்த பெண்ணை எந்த அளவிற்கு மதித்து உரிமை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தானங்க இதிலிருந்து தெரியுது. ஒன்றும் இல்லைங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் தொண்டாமுத்தூர்னு ஒரு ஊருங்கய்யா. 10வது முடிச்ச ஒரு பெண் காதல் திருமணம் செய்து கொண்டு போயிடுறா. ஏதோ ஒரு காரணத்தினால கணவன் 1 வருடத்துக்குள்ளாக இறந்து விடுகிறான். அந்த பொண்ணு கணவன் வீட்டிலையும் இருக்க முடியாது, பெத்தவங்கிட்டையும் போக முடியாது. ஆனா உறவுகள் அதை அப்படியே விடல, மூளையில உட்கார வைக்கல. அந்த பெண்ணை அழைத்து சென்று சென்னைக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் +2 படிக்க வச்சு MBBS படிக்க வச்சு இன்னைக்கு அதே தொண்டாமுத்தூர்ல ஒரு சிறந்த மருத்துவராக ஆக்கி காட்டியிருக்குன்னா, இந்த சமுதாயம் பெண்களை மதிக்கிறதா போற்றுகிறதா இல்லையா என்பதை ஐயா நீங்க தான் சொல்லணும். அதாவது சொல்லுவாங்க, காரணங்கள் சொல்லலாம், 1000 காரணங்கள். ஏதோ சின்ன பிள்ளைங்க அந்த பக்கம் பாருங்க தெரியாம வந்து பேசுதுங்க, மிதிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்காக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சைக்கிள் வாங்க போயிருக்கிறார். அண்ணா உங்க சைக்கிளை கொடுங்க, நானும் இப்படி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாராம், என் மனைவி இப்பதான் ரசம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னாராம். அண்ணே நான் உங்க சைக்கிளில் தானே கேட்டேன், நீங்க சைக்கிள் தர்றதுக்கும் உங்க மனைவி ரசம் வைக்கிறதுக்கும் என்னங்கண்ணா சம்மந்தம்னாராம். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் சைக்கிள் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதுக்கு நான் என்ன காரணம் வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னாராம். அது மாதிரி இந்த பெண்கள் எல்லாம் அறியாமையில சின்ன பசங்க தெரியாம வந்து சொல்றாங்க, சமுதாயம் பெண்களை மிதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா. வயதை காத்திருந்தால் கவுண்டமணி மாதிரி தான். அண்ணே வாடகை சைக்கிள் கொட்டினேன், உனக்கெல்லாம் தரமாட்டேனா? ஏனே தரமாட்டேன் போடா அப்படின்னு. உன் பேர் என்னடா? பெருமாளுங்கிற பேருக்கெல்லாம் நாங்கள் சைக்கிள் தர்றதில்ல அப்படின்னு. அவனுக்கு தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அப்படி சொல்கிறது. போன வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ நிறைய இளைஞர்களை பாதுகாப்பதற்காக ஒரு காவல்துறை அதிகாரி, சுசீலா அவங்க பேர், அந்த பந்தோபஸ்து படையில் காவலுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெண் அதிகாரி பல ஆண்களுக்கு காவல் காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு இந்த பெண் சமுதாயத்தில் மதிக்கப்படுகிறாள் என்பது தாங்க உண்மை. சொல்லுவாங்களே பழமொழி, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு ஆடிச்சுன்னு சொல்லிட்டு, இந்த கடுப்புல வீட்டுக்கு வந்தோன்னு வச்சுக்கிங்களேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரையும் பொண்ணு பார்க்கன்னு உக்காந்துருப்பாங்க. என்ன ஏதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே அந்த சைடு இருந்து ஒரு கிளவி ஆரம்பிக்கும். மாப்பிள்ளை படிச்சிருக்கிறாப்புல, மாப்பிள்ளை கை சும்மாதே இருக்கு, இன்னமும் ப்ரேஸ்லெட்டாம்ல அதை 10 பவுனில் எடுத்து போடுங்க. மாப்பிள்ளை கழுத்து கூட சும்மாதே இருக்கு, 5 பவுனில் செயின் எடுத்து போடுங்க. மாப்பிள்ளை பாக்கெட்டு கூட சும்மாதே இருக்கு, ஒரு 10 லட்சம் பணத்தை போட்டு விடுங்க. ஐயா இந்த மாதிரிலாம் போட்டு விடுங்கன்னு கேட்குறாங்களே, அவங்கள பார்த்து ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், சுடுகாடு சும்மாதே இருக்குன்னு போய் படுத்துக்க முடியுமா சார்? அதுக்காக இது மாதிரி சைக்கிளே ஓட்ட தெரியாதவனுக்கு காரையும் வாங்கி தந்து வரதட்சணையெல்லாம் கொடுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனால் கூட தலை தீபாவளி, தலை பொங்கல் எல்லாத்துக்குமே வரதட்சணையை வாங்கிட்டு வாடின்னு சொல்லிட்டு பற்றி விட்ருவாங்க சார். இதில் ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா சார்? மாட்டு பொங்கலுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்னே தெரியாது சார். மாட்டு பொங்கலுக்குலாம் சீர்வரிசை வாங்கிட்டு வாடின்னு பற்றி விட்ருவான் சார். ஒரு பொண்ணு எழுதுற அவங்க அப்பா அம்மாவுக்கு, அம்மா என் மாமியாருக்கு ஒரு நகைப்பெட்டி, என் ஆமாம் சாமி கணவன் அவன் ஒரு கட்டுப்பெட்டி, அந்த துப்பு கெட்டவனுக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டி, 7-8 நாள் கழிச்சு என் இளவு செய்தி வந்தா ஒரு சவப்பெட்டியுடன் சடுதியில் வாருங்கள், அதையும் அவர்கள் உம்மிடமே கேட்கலான்னு ஒரு பொண்ணு சொன்னான்னா அவ எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கணும்னு பாருங்க சார். கோவலனுக்காக மதுரையை எரிச்சா கண்ணகி அப்படின்றது வரலாறு. ஆனா இன்னைக்கு கண்ணகியோட நிலைமையே பரிதாபமா போயிருச்சுங்க இல்லையா? வரதட்சணைக்காக இன்னைக்கு எத்தனையோ கோவலன்கள் கண்ணகியை இன்னும் எரிச்சுக்கிட்டு தானுங்களா இருக்காங்க.
இத்தனை வரதட்சணையையும் கொடுத்துட்டு நாங்கள் போய் உக்காந்தாலும் நாங்கள் செய்கிற வேலையை கேட்டால் நாய் கூட கண்ணீர் விடும் சார். காலையில் எந்திரிச்ச உடனே அவ தான் துப்புரவு தொழிலாளி, சமையல் அறையில் சமையல் தொழிலாளி, பரிமாறும் போது ஹோட்டல் தொழிலாளி, துணி துவைக்கும் போது சலவை தொழிலாளி, சம்பளமே இல்லாத வீட்டு வேலைக்காரியா நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் 10 மாசம் கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய பெத்து போட்டா கூட இனிஷியல் கொடுக்கறதுக்கு எங்களை மாதிரி பொண்ணுங்களோட பேரை யாராவது இனிஷியலா போடுறாங்களா சார்? சரி, குடும்ப வேலையா இருந்தா தான் இப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனாலும் இந்த விடுதாங்களா சார் இந்த சமுதாயம்? ஆம்பளைங்க 2 மணி நேரம் லேட்டா வீட்டுக்கு வந்தா கூட சந்தேகப்படாத இந்த சமுதாயம் ஒரு பொண்ணு 2 நிமிஷம் லேட்டா வந்தா கூட எவ்வளோ பேச்சு பேசுது சார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் வைரமுத்து அழகா எழுதியிருப்பாரு, பாவம் பெண்கள் இந்த இல்லற கிரிக்கெட்டில் கட்டில் அறைக்கும் சமையல் அறைக்கும் ரன்கள் எடுத்தே ரணமாய் போனார்கள்னு சொன்னாங்களே. இப்படி ஆபீஸ்க்கும் வீட்டுக்கும் அவ்வளவு வேலை செஞ்சு எங்க பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமாங்க உங்களுக்கு? இதெல்லாம் பரவாயில்லை. இப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும் போதே இடையில ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ செத்து போயிட்டா கூட ஒரு ஆணுக்கு மறுவாழ்வுன்னு சொல்லிட்டு இந்த சமுதாயம் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு மறுவாழ்வுன்னு ஒன்று ஏற்படுத்தியே கொடுக்க மாட்டேங்குதே. எங்க ஊர்ல சார் ஒரு ஆளுக்கு 85 வயசு, அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு எத்தனை வயசு தெரியுமா சார்? 20 வயசு. அந்த ஆள் கல்யாணம் பண்ண 3 நாள்ல இருமி செத்து போயிட்டியான். ஆனா பாவங்க, உண்மையிலே அந்த அக்கா எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மாதம் 60,000 சம்பளம் வாங்குறாங்க. 2 வருஷத்துல புருஷன் வாங்கின கடன் அத்தனையும் அடைச்சிட்டு ஒரு வீட்டை கட்டினாங்க சார். அவங்க காலையில் வீட்டில் இருந்து ஆஃபீஸ் போகும்போது இந்த சமுதாயம் அவங்கள பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா சார்? இவெல்லாம் எங்கே போகிறா, எங்கே எவனோ பார்க்க தான் போகிறான்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்களே. அந்த அக்காவுக்கு கேட்டும் கேட்காமலும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சார். உண்மையிலே ரொம்பவும் பாவப்பட்ட ஜென்மங்கன்னா அது நம்ம பெண்கள் தான் சார். நல்லா கேட்டுக்கோங்க, பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா கூட போனா 10 ரூபா ஐஸ்கிரீமுக்கு மேல சாப்பிடாதுங்க. நம்மளை மாதிரி அப்புறாணிங்க கிடச்சிட்டா போதும். 2500 ரூபா பில்லு. நான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன், ஏதோ மாப்பிள்ளை எங்கடா இருக்கேன்னு. மாப்பிள்ளை ஒய் பில்லட் சேம் பில்லட்டுறாங்கிறான். அவன் அங்கே போய் மாட்டிக்கிட்டேன். நடக்காது பரவாயில்ல, 2500 அவனுக்கு 8500 ரூபா கொண்டு வந்து கொடுத்துட்டு, இந்தடா மாப்பிள்ள இனிமேலாவது வரும்போது சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தவன். அதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஐடியாவையும் கொடுத்துட்டு போனியான். மாப்பிள்ளை நம்ம ஆளோட இந்த துப்பட்டா இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு போய் தலைக்கு வச்சுட்டு தூங்கினோம்னா நல்ல கனவா வரும்டான்னா. நானும் என் ஆளுகிட்ட போய் அவள் தோடு துப்பட்டா கொலுசு வளையல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் தலைக்கு வச்சு படுக்க. நைட்டு 12 மணிக்கு ஒரே பேய் கனவா வருது. ஒரு பேய் 2 பேயா இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேய்ங்க. ஒன்று தலையை பிடிச்சி அமுக்குது, ஒன்று காலை பிடிச்சி அமுக்குது, ஒன்று நெஞ்சை பிடிச்சி அமுக்குது. நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணிவிடு, மண்ணா மாப்பிள்ள பேய் கனவா வருது அப்படின்னேன். உனக்குமா வந்துருச்சு அப்படின்னா, அட்டா சண்டால பயல அப்படின்னு சொல்லி நேராக எங்கள் வண்டி நாங்கள் மாரியம்மன் கோயில் குருக்கள்கிட்ட கூட்டு போய் குருக்களையா இந்த மாதிரி பேய் கனவா வருது என்னையா பண்ணுறதுன்னு. அது ஒன்றும் இல்லடா தம்பி, பேய்க்கு சொந்தமான பொருள் ஏதாவது உங்ககிட்ட இருந்தா அது ஒன்னே துன்புறுத்தும்னாரு. நான் போய் அவட்ட கேட்குறேன், என்னடி இது எதடி கொடுத்த அப்படின்னு. இல்லை ராம், துப்பட்டா என்னது, வளையல் எங்கள் அம்மா, அது கொலுசு என் தங்கச்சி, இது தோடு என் பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைதுன்னு. அப்போ 4 பேய் கரெக்டு தானுங்களே. நான் சண்டையை போட்டு வரேன், அறிவட்டவில் ஓம் பொருளை மட்டும் கொடுக்கணும், 4 பேர் பொருளையும் கொடுத்துட்டேன்னு சண்டை போட்டு 4 நாளாக பேசாமல் கிடக்கும். என்னைக்குமே சண்டை போட்டா ஆம்பளையை தான் போய் பேசணும், ஆம்பளையை தான் போய் பேசணும். பெண்கள் இறங்கி வந்து பேசுனதா சரித்திரமே கிடையாது. அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் என்கிட்ட ஓடியாரா, ராம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நான் என்ன செய்யறது, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஓட வேண்டியது. இன்ஸ்பெக்டர் ஐயா எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கதறிட்டு போய் காலில் விழுகிறேன். அவர் சொல்கிறாரு, 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு பேசுவார். ஏம்மா என்னம்மா சொல்கிறீங்க? உடனே அவங்க அம்மா இருக்கு பாருங்க, மகளே உனக்கு பால்கோவா மாதிரி ஒரு தாய் மாமே இருக்கான், அதை விட்டுப்பட்டு இந்த ஓனா மாதிரி இருக்கிறவனை இழுத்துட்டு ஓடி வந்துட்டியே, நாளை பின்ன தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. அப்பயே நான் எச்சரிக்கை ஆயிரணும்னு அர்த்தம். இப்படியே திரும்பினா, ராம் எதுக்கும் எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன், இதை எப்போ சொல்லியிருக்கணும்? உங்ககிட்ட உன் பின்னாடி 7 நாள் நாயா போய் அலைஞ்சனே அப்போ சொல்லியிருக்கணும். பைக்கில் தூக்கி வச்சுக்கிட்டு நாயா அலைஞ்சனே அப்போ சொல்லியிருக்கணும். நான் 3000 ரூபா செல்ஃபோன் வச்சுக்கிட்டு உனக்கு 30,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன் அப்போ சொல்லியிருக்கணும். அதுக்கு ரீசார்ஜும் நானே பண்ணி விட்டு நான் பேலன்ஸ் இருக்கு இல்லாமல் இருந்தேனே அப்போ சொல்லியிருக்கணும்.
அப்ப எல்லாம் தெரியாத அம்மா அப்பா இப்ப மட்டும் எப்படி தெரியுமுங்கிறேன். இந்த நேரத்தில் பார்த்து எங்க அக்காவோட மக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. மாமா நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன்னு. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டா நான் நல்லா கேட்குறேன், ஒரு விஷயம் கேட்குறேன், எல்லார்ட்டையும் கேட்குறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குறேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டோ டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டோ வந்து டிவியில் இன்டர்வியூ பண்ண வந்தா எங்கள் அப்பாவுக்கு நன்றி, எங்கள் அம்மாவுக்கு நன்றி, எங்கள் வாத்தியாருக்கு நன்றிங்கிறீங்கள. நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தானே என் பையன், அவனுக்கு யாராவது ஒருத்தர் நன்றி சொல்லியிருப்பீங்களா இது வரைக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கா அவங்களோட வெற்றிக்காக. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் ஸ்கூலில் பஸ்ஸில் பத்திரமா ஏற்றி விடுறது, திரும்ப டியூஷனுக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக விட்டுட்டு வர்றது, உங்களை எவனாவது சைட் அடித்து அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது. யாழ் கடைசியில் புக்கை பூரா படித்து கிழிச்சு போடுவாங்க. நம்ம புக்கு பத்திரமா படிக்காமல் வச்சுருப்போம், அந்த புக்கு எடுத்து கொடுக்க படிக்க சொல்லி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வச்சா அப்பையும் கூட நமக்கு நன்றி சொல்கிறது இல்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெண்களை கூட நாங்கள் மதிச்சுக்கிட்டு அவங்க செய்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு மதிக்கிறோமே, இப்படிப்பட்ட ஆண்களை பார்த்து மதிக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்க சூழல்களில் இந்த சமுதாயம் பெண்களை மதிக்கிறது மதிக்கிறது மதிக்கிறது. இது வரைக்கும் ராமண்ணே சொன்னாரு, ராமண்ணே ரொம்ப நல்லன்னே சொல்லியிருக்காப்ல. நாங்க பொண்ணுக்காண்டி அங்க நிக்கிறோம், இங்க நிக்கிறோம், ரேஷன் கடையில் நிக்கிறோம், அங்க அம்மா கடையில் நிக்கிறோம், பல்லு வலிக்கிட்டு நிக்கிறோம்னு. நிக்கிறீங்க இல்லைன்னு சொல்லல, உங்களை நம்பி ஒருத்தி ஓடி வந்திருப்பாள்ல, அதாவது ராமண்ணன் கூட இல்ல, பொதுவா ஒரு பையன் கூட ஒருத்தி ஓடி வந்திருப்பாள்ல, அவளை நடு ரோட்ல நிக்க விட்டு எத்தனை பசங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா சார்? புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. பெத்தவங்க வீட்டுக்கும் போக முடியாம, நம்பி வந்தவன் கை விட்டான்னு அவங்க கூடயும் போக முடியாம, பெத்தவங்க வீட்டையும் போக முடியாம தற்கொலை பண்ணி சாகுறவங்க எத்தனை பேர்னு புள்ளி விவரம் தெரியுமா சார் உங்களுக்கு? விஜய் படம் ரிலீஸ், அஜித் படம் ரிலீஸ், லைக்ஸ், அப்படியே புள்ளி விவரம் எடுக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களோட புள்ளி விவரத்தை யார் சார் எடுத்திருக்கீங்க? யார் சார் எடுத்து கணக்கு பார்த்துருக்கீங்க? ஐயா, நான் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்றேன். ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை 2 பேரும் சேர்ந்தே கமிட் ஆகுது, லவ் பண்ணுது, என்ன கன்றாவியா பண்ணிட்டு போகுது. இதுல ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திட்டு ஓடிடுச்சுன்னா எழுப்பியா சார் 10 பேர் கூப்பிட்டு ஆட்டோ விட, மாப்பிள்ள ஆட்டோ விட போவோம்ட்டு அந்த புள்ள எந்த சந்தில இருக்கு, எந்த வீட்டில் இருக்குன்னு டார்கெட் எடுத்து வந்து ஆசிட் அடிக்கிறான் சார். இது வரைக்கும் எந்த பொம்பளை பிள்ளையாவது ஆம்பளை ஏமாத்திட்டான் பையன் மேலே ஆசிட் அடிச்சிருக்கமா சார்? எங்க இங்கே இருக்க பேசினவங்க எல்லாருமே சொன்னாங்க அம்மாவை மதிக்கிறோம், ஆட்டுக்குட்டியை மதிக்கிறோம்னு. உண்மையாகவே அம்மாவை மதிச்சிருந்தா முதியோரில் உருவாயிருக்குமாங்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. முதியோர் இடத்துல இருந்துட்டு ஒரு தாய் எழுதுறாங்க ஒரு கவிதையை, மகனே நீ இருக்க என் வயிற்றில் 10 மாதம் இடம் தந்தேன், உன் 3 அடுக்கு மாடி வீட்டில் எனக்காக ஒரு அறை கூட இல்லையான்னு எழுதினால. அப்ப அவ எந்த அளவுக்கு நொந்திருக்கா சார்? அதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல சார். அவ எழுதுறா சார், நீ வயிற்றில் இருக்கும்போது என் இரத்தத்தை பாலாக்கி உனக்கு ஊட்டினேன், நீ எனக்கு பதில் கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தை எச்சிலால் ஒட்டாதே, உன் வீட்டு ஒற்றை சோற்று பருக்கையால் ஒட்டி அனுப்பு, உன் சம்பாத்தியத்தில் நான் சாப்பிட்டேன் என்ற அந்த ஒரு சோற்று பருக்கையாவது நான் அடையாளம் காட்டுகிறேன்னு சொன்னால சார். உசுரை கொடுத்து பெத்து வச்சு வளர்த்ததுக்கு கடைசியில ஒரு சோத்து பருக்கைக்கு நீங்க பெண்களை அல்லாட விட்டுட்டீங்கல்ல. பெண்களை சமூகம் மதிக்குதா சார்? நிச்சயமா இல்ல, மிதிக்குது சார். தண்ணி பஞ்சம் நம்ம ஊர்ல அக்காங்க இருக்கிறான் குடத்தை எடுத்துட்டு போய் கொலாய் சண்டையை கட்டுதுங்க. இதுக்கு என்னடா தீர்வுன்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சு பார்த்தேன். எடுத்து தமிழ் புக்கை புரட்டினா அதுல மூமேத்தா ஒரு கவிதை எழுதியிருக்காரு சார். தண்ணீர் பஞ்சம் என்று சொல்கிறீர்களே, இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு விண்ணப்பம், பெண்களின் கண்ணீரை தண்ணீராக மாற்றும் திட்டத்தை எடுத்து பாருங்கள். இந்தியாவில் இருக்கவே இருக்காது தண்ணீர் பஞ்சம்னு சொல்றான் சார். அப்ப பெண்களுடைய கண்ணீர் எந்த அளவுக்கு இருந்தா ஒரு நாட்டோட தண்ணி பஞ்சத்தையே தீர்த்து வைக்கும் பாருங்க சார். இந்த கவிதையை எழுதிய கவிஞர் மு மேத்தா கூட தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர் தான். அதனால் அப்படிப்பட்ட ஒரு கவிஞரையும் பெற்று தந்தது தேனி மாவட்டம். அப்ப பெண்கள் மிதிக்கப்பட்டுட்டு தானே சார் இருக்கோம் சார். நான் கடைசியா உங்க எல்லார்ட்டையுமே ஒன்று கேட்குறேன், நறுரையா உங்கள்கிட்டையும் தான் சார். இந்த ஜென்மத்தில் நீங்க ஆம்பளையா பிறந்துக்கோங்களா, மனசாட்சியை தொட்டு மனசுல கை வச்சு சொல்லணும். அடுத்த ஜென்மத்தில் நீங்க ஆம்பளையா பிறக்க விரும்புவீங்களா, பொம்பளையா பிறக்க விரும்புவீங்களா சார்? கோடிக்கணக்கான தமிழர்கள் பார்க்குற இந்த இடத்துல இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்டியம்மா. உண்மையிலே மனசாட்சிப்படி நான் சொல்கிறேன், அடுத்த பிறவின்னு ஒன்று பிறந்தா கண்டிப்பாக ஒரு அண்ணனுக்கு தங்கச்சியாகவும், ஒரு அக்காளுக்கு ஒரு தங்கச்சியாவோ, ஒரு தந்தைக்கு மகளாக பிறந்து அந்த பாசத்தை அனுபவிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். காரணம், நாங்கள் வரிசையாக 3 ஆம்பளை பிள்ளைய பிறந்த பிற்பாடு எனக்கு ஒரு தங்கச்சி பிறந்துச்சு. அந்த தங்கச்சி பிறந்த பிறகு எங்கள் அப்பா என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்கலை. அந்த தங்கச்சிக்கு தான் பட்டு பாவாடை, ஜாக்கெட்டு, பொட்டு, பவுட்ரு, பூவு, பொரியல்ல, மிக்சரு, மாம்பழம், எனக்கெல்லாம் என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்கலை.
எப்பா டவுசர் கிழிஞ்சிருக்குப்பா வேற வாங்கி கொடுப்பா. டே ஆம்பளை பைய கோமணத்தை கட்டி கூட திரியலாம்டா. அப்போ நான் எங்கள் அப்பாவை கேட்டேன், முதல்ல நீ கட்டிட்டு வா, உன் பின்னால் நான் வர்றேன் அப்படின்னு. அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அந்த முந்தின ஆம்பளை பையில மதிக்கிறதே இல்லை அவங்க அப்பா. பொம்பளை பிள்ளையா பிறந்து ஒரு தகப்பனுடைய பாசத்தை, ஒரு அண்ணனுடைய பாசத்தை அனுபவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் மற்ற ஆம்பளை எல்லாரும் திருப்பி நான் ஆம்பளையாக பிறந்து இன்னும் 5 பொம்பளையை கொடுமைப்படுத்தணும்னு தான் நினப்பேன். அதே சார் நானும் கேட்க வந்தேன். நீங்கள் ஒருத்தர் தப்பி தவிர இப்படி பதில் சொல்லலாம், மீதி இருக்க எல்லாருமே நான் ஆம்பளை பிள்ளையாத்தையும் பிறப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் கேட்டு பாருங்க சார், நீ அடுத்த ஜென்மத்தில் ஆம்பளையா பிறக்க விரும்புறியா பொம்பளையா பிறக்க விரும்புறியான்னு. பொண்ணா பிறந்த எவளுமே நான் பொம்பளையா பிறக்கிறேன்னு சொல்ல மாட்டா சார்.